எப்போதும் செய்கிற எல்லா ஒர்க்குமே செஞ்சுட்டு அப்படியே கையோட பெட்ஷீட்டும் பிளாங்கெட்டும் மடித்து வச்சுட்ருந்தேன். கீழே இப்போ பனிக்காலம் ப்ளஸ் மழையும் பெய்யுது அப்படிங்கிறதுனால பாப்பாவை இப்போலாம் நான் கீழே இறக்கி விடுறதில்ல, பெட்லேயே தான் வச்சுட்ருக்கேன். இந்த சீசனுக்கு எப்போ யாருக்கு சளி பிடிக்கும்னே தெரியாது. அதனால் வீட்டில் தண்ணி குடிக்கிறீங்களா, அதில் வந்து கற்பூரவள்ளி இலைய கொஞ்சம் அலசி எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அதில் போட்டு வச்சுருங்க. கொதிக்க வச்சு தான் குடிக்கணும்னு இல்லை, தண்ணியிலே போட்டு வச்சா கூட போதும், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். வராதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. என் பாப்பாவுக்கு அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாக்கர் இங்கேன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை எடுத்து ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் அங்கே இருந்துச்சு, அதை மிஷினில் போட்டுட்டு அப்பப்போ வெயில் எட்டி பார்த்தாலுமே இப்போலாம் தண்ணியில் குளிக்கவே முடிய மாட்டேங்குது, ஜில்லுன்னு இருக்குது. அதனால ஹீட்ரு கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு, இந்த ஹீட்ரு கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் கிட்ட ஓடும். அதனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு கையோட சட்னியும் தோசையை ஊற்றி வச்சுட்டேன்னா குளிச்சுட்டு வந்து தோசை சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பாப்பா தூங்குறப்பே டக்கு டக்குன்னு அடுத்த ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அதனால தோசை ஊற்றி வச்சுட்டு போகலான்ட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஹஸ்பண்ட் நானும் வரேன் அப்படின்னோடனே அவங்களுக்கும் தோசை ஊற்றி வச்சுருந்தேன். என்னோட இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் போச்சு. மார்னிங்கில் ஒரு குட்டி பாட்டு தான் இது.